ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதாவது எஸ்டிசி பே அப்ளிகேஷன்லேருந்து அதை பயன்படுத்தி நம்ம எப்படி எஸ்டிசி பே ரீசார்ஜ் பண்ணிக்கொள்வது, மொபைலி, லிவாரா, செயின் இது போன்ற கார்டு நம்ம எப்படி வாங்கி கொள்வது, ரீசார்ஜ் பண்ணிக்கொள்வதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. அதற்கு முன்னாடி நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்பர்களே. வாருங்க நண்பர்களே, வீடியோக்குள் போகலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல எஸ்டிசி பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி உங்களோட நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்பரை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகினாக்கிண்டா இதில் பாருங்கள். இதில் நீங்கள் நிறைய ஆப்ஷன் தந்துருக்காங்க. அட் மணி, நீங்கள் இன்டர்நேஷ்னல், லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர், பிறகு நீங்கள் இப்போ லோக்கலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஃபோன் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மணி. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிற விஷயம் எப்படி ஒரு கார்டு வாங்கி கொள்வது, நம்ம இப்போ ஒரு லிவாரா கார்டு எப்படி வாங்குற, அல்லது நீங்கள் எஸ்டிசி பே நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கொள்வது, இதை பற்றி தான் நம்பர்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் நம்பர்களே. இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் இங்கே க்ளோஸ் பண்ணி இதில் பாருங்கள், பே எஸ்டிசி பில்ன்றிக்கும் பாருங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் போஸ்ட் பெய்ட்ன்றிக்கும் ஃப்ரீ பெய்ட்ருக்கு. நீங்கள் இப்போ இது போஸ்ட் பெய்ட்டு நீங்கள் பில்லு கட்டுறது. இப்போ நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பில்லு கட்டலாம். நம்ம இப்போ கார்டு வாங்க போகிறோம்னு சொன்னால் இதில் பாருங்கள், ஃப்ரீ வெயிட் நீங்கள் டச் பண்ணுங்கள். ஃப்ரீ வெயிட் இல்லை நீங்கள் சவா கார்டு வாங்கணும்னு சொன்னால் இப்போ சவான்றிக்கு பாருங்கள், சவா ரீசார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இல்லை நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இதை இனாமல் பண்ணுங்கள். இனாமல் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இதில் வரும் பாருங்கள், நீங்கள் 50 ரூபாட வாங்க போகிறீங்களா, 100 ரூபாட வாங்க போகிறீங்களா, எவ்வளோ பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் காசு இருந்தீங்கன்னா அதில் கட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த கூப்பனை பில்லு அனுப்புவாங்க உங்களுக்கு. அதாவது கார்டில் வரும் நம்பரு, அது உங்களுக்கு மெசேஜ் வரும். அதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இது ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் பேக்கில் போங்க. இது பேக்கில் போயிட்டு ஜஸ்ட் வெயிட். இப்போ நம்ம லிவாரா வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், இதில் அக்கௌண்ட்டு ஹாட் ஸ்டோரில் போங்க. ஸ்டோரை டச் பண்ணிங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு லிவாரா இல்லாட்டி மொபைலி இல்லாட்டி செயின் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் இதில் பாருங்கள், ரீச் அவுட் மார்க்கெட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், எஸ்டிசி பே ஃபன் மார்க்கெட், நீங்கள் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன லிவாரா கார்டு வாங்கணும், இப்போ லிவாரா டச் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் எவ்வளோ கார்டு வாங்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சரி. இப்போ நீங்கள் இதில் கார்டு எடுக்கலாம். அடுத்து 10 ஜிபி, 100 ஜிபி, இப்போ நிறைய தந்திருக்காங்க நமக்கு. இதில் எடுக்கிறது நமக்கு இலகுவாக, நமக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ரூமில் இருந்துகிட்டே தேவையான கார்ட்டை வாங்கி கொள்ளலாம். இப்போ நீங்கள் 5 ஜிபி உங்களுக்கு இது வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஓகேன்னு வரும் பாருங்கள். இப்போ 5 ஜிபி 70 ரியால், 45 டேஸ். இதை பர்ச்சேஸ் பண்ணால் பாருங்கள், நான் பச்சை கலரில் ஹன்பர்ன்றிருக்கு, அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கார்டு ஓகே ஆகிடும். இதே போல் நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பண்ணுற கார்டு வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் பாருங்கள், 1 மினிட். இப்போ நீங்கள் ரீசார்ஜ் கார்டு வாங்கணும்னு சொன்னால் இதை டச் பண்ணுங்கள். இப்போ 25 ரூபாட நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா, 130 ரூபாய்க்கு பண்ண போகிறீங்களா. இப்போ நம்ம ஒரு 25 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறோம்னா நீங்கள் அந்த கார்டை ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா போதும் நம்பர்களே. உங்களுக்கு அந்த கூப்பனை உங்களுக்கு அனுப்புவாங்க அவங்க மெசேஜ் மூலம் உங்களோட ஃபோனுக்கு அந்த மெசேஜ் வரும். அதை நீங்கள் நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். வளமை எப்படி ரீசார்ஜ் பண்ணிங்களோ அப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி தான் நம்பரில் கார்டு ஒரு எஸ்டிசி பே அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நம்ம வாங்குறது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது வளைகுடாவில் வாழ நம்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பரே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
வைங்க நண்பர்களே. இது போன்ற பல வீடியோக்களை காணுவதற்கு தொடர்ந்து நமது வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.